திமுக ஆட்சி என்பது இன்றைக்கு கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் என்ற அடிப்படையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒரு குடும்பம் இந்த நாட்டில் வாழ வேண்டும் என்பதற்காக ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் வஞ்சிக்கும் ஆட்சியாக திமுக ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஸ்டாலின் தலைமையிலான இந்த திமுக ஆட்சி ஒரு மக்கள் விரோத ஆட்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சியில் மணல் மாஃபியாக்களும் போதை வஸ்துக்களை விற்பனை செய்யும் கும்பல்களுக்கும் சட்டவிரோத செயல்களை தமிழ்நாட்டில் அரங்கேற்றும் கும்பல்களுக்கும் இன்றைக்கு தமிழ்நாட்டை ஸ்டாலினும் ஸ்டாலினுடைய மகன் உதயநிதியும் சொர்க்க பூமியாக மாற்றி கொடுத்திருக்கிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. தமிழ்நாட்டில் ஒரு பாமர மக்கள் வாழ முடியாத சூழ்நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. பெண்களுக்கு மதுக்கடைகளை திறந்து வைத்து பெண்களுக்கு தாலி அறுக்கின்ற வேலையை ஸ்டாலின் அரசு செய்து கொண்டிருக்கிறது. பள்ளிக்கும் கல்லூரிக்கும் இன்று பெண்கள் பாதுகாப்பாக சென்று வர முடியாத சூழ்நிலையை ஸ்டாலின் அரசு ஏற்படுத்தியிருக்கிறது. மொத்தத்தில் ஸ்டாலின் அரசு தமிழ்நாட்டை ஆள தகுதியற்ற அரசு என்பது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் இந்த அரசு இனிமேலும் நீடித்தால் தமிழ்நாட்டை ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாது என்பது உண்மை. துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.